வணக்கம். நான் எஸ்தர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பினாட்டா கேக் எப்படி செய்ய போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து சாக்லேட்ஸ வந்து நீங்க வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கட்டிகள் கூட இல்லாத அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தடுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஒண்ணும் இல்லங்க. சுடுதண்ணி நல்லா அடியில வச்சு, அதுக்கு மேல ஏதாவது ஒரு கனமான பாத்திரத்த வச்சு நீங்க சாக்லேட்ஸ போட்டு, இந்த மாரி சிலிக்கான் மோல்ட்ல வச்சு நீங்க ஃப்ரீசர்ல வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, அதாவது ஒரு 10 இல்லன்னா 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டு பண்ணீங்கன்னா, ஒரு 2 லேயர், 3 லேயர்ஸ் உங்களோடது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி சாக்லேட்ஸு, நெறைய கிஃப்ட்டு, இந்த சர்ப்ரைஸ் எதுனாலும் வைக்கலாம். இது வந்து என்னோட பொண்ணோட பர்த்டேக்காக நான் செஞ்சேன். சர்ப்ரைஸ் அப்படின்னு அவளுக்கு பெருசா செய்யல. இந்த கேக் தான் எனக்கு சர்ப்ரைஸா பண்ணி குடுங்கம்மா அப்படின்னா, அதனால தான் இது செஞ்சேன். சிலிக்கான் மோல்ட் லாஸ்ட் வீக் ஆர்டர் பண்ணி எடுத்து, அவளுக்காக செஞ்சு குடுத்தது. ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்தா. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுங்களா? ஜெர்மன்ல வந்து ஒரு ஏரியா இருந்துச்சுங்களாம். அதாவது பெர்லின் அதில பெரிய போர் நடந்துச்சாமா. நார்த், சவுத் அப்படின்ற மாரி 2 சைடுமே போர் நடந்துட்டு இருந்துச்சாமா. அப்போ சவுத் சைடு நார்த் சைடு வந்து என்ன பண்ணாங்கன்னாமா, நடுவுல வந்து வார்ப் இது பிரிட்ஜ் மாரி பண்ணிட்டாங்க. அதாவது எப்படி சொல்றது? 2 ஊருக்கு நடுவுல வந்து ஒரு தடுப்பு சுவர் மாரி போட்டாங்களாமா. அப்போ நான் சவுத் சைடு இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நெறையா குப்பைகள், கழிவுகள், வேஸ்டேஜ்கள் இந்த மாரிலாம் எடுத்து சவுத் சைடு போட ஆரம்பிச்சுட்டாங்களாமா. போட்டதுமே சவுத் சைடு இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, நல்ல நல்ல ஸ்நாக்ஸு, ஃபுட்டு, ட்ரெஸ்ஸஸு அப்படின்றதெல்லாம் எடுத்து அந்த நார்த் சைடு கொட்டுனாங்களாமா. இப்படி போடும்போது ஒரு லெட்டர் போட்டாங்களாம். எங்கள்ட்ட எது அதிகமா இருக்கோ அதான் நாங்க போடுறோம். உங்கள்ட்ட எது அதிகமா இருக்கோ அதான் நம்ம போடுறோம். நீங்க போடுறீங்க. அத நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்களாம். இந்த வசனத்த கேட்டு அந்த நார்த் சைடு இருந்து என்ன பண்ணாங்கன்னா, 2 பேருமே போர் நின்னு சமாதானமாயிட்டாங்களாம். இதுல மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹார்ட்டுக்குள்ளேயே அப்படிதாங்க. நம்ம யாராவது ஒருத்தவங்க நம்மள்ட்ட தப்பா பேசி, ஹர்ட் பண்ணி, அசிங்கமான வார்த்தைகள் தேவையில்லாதத பண்ணாங்கனாலும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்குள்ள என்ன அதிகமா இருக்கும்? அன்பு அதிகமா இருந்துச்சுன்னா, நம்ம மறுபடியும் அந்த அன்ப குடுத்தோம்னா, கண்டிப்பா எந்தவித போர், அதாவது எந்தவித கசப்பும் மனப்பான்மையில யாரும் எந்த வீட்லயும் வராதுங்க. இந்த மாரி ஹேப்பியா கேக் வெட்டி ஜாலியா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ.